நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிட்டாவது போயிருவோமா? ஒண்ணுமே நம்மள எல்லாருமே வெறுக்கிற மாதிரி இருக்காங்களே. ஐயோ, நான் கரெக்டா பேசுறேன், ஆனா எப்படிதான் எங்க வீட்டுக்காரரு இப்படி பேச முடியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதுதான் கர்மாங்கயா. அதாவது செய்யறாங்கயா. ஒண்ணு இல்ல, நீங்க சரியா ஃபர்ஸ்ட் நீங்களே சரியா இல்லன்னு சொல்றேன். நீங்க போய் யோகா கத்துட்டேன் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனா இன்னும் எனக்கு ஒண்ணும் தெரியல. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நான் போகல. அப்படிலாம் நான் இத பத்தி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். நார்மலாவே ஒற்றுமையே இல்லையே. அதுதான் ஊழ்வினன்ட்டீங்களா? ஊழ்வினை இருக்குன்ட்டீங்களா? அதை உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஊழ்வினை இருக்குது, அதான் இங்க மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறேன் அதையும் சொல்லிட்டீங்க. நல்லதுதான், அதுவும் நல்லதுதாம்மா. இப்ப எல்லாம் அடிபடும், இப்பெல்லாம் அடி வாங்க வந்தாலும் இப்ப உண்மை தெரியுது என்ன. என்ன அதுவும் நன்மைக்கு. அதுவும் தெரியாதவங்க எத்தனையோ பேரு கடவுளையே திட்டிக்கிட்டு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் என்னை நேசிக்கிறேன். இப்ப நீங்க நடு ஆத்துல நிக்கிறீங்க, நடு ஆத்துல இங்கிட்டும் போறது அங்கிட்டும் நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இல்லன்னா நான் வேற எங்கேயாவது போய் அந்த கிரியாங்கிறாங்க, நான் அது போய் எங்கேயாவது கத்துக்கணும். எனக்கு நீங்களே சொல்லி ஒன்னும் கத்துக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அதை சொல்லிட்டு நான் நீ எங்கேயும் போக வேண்டாமா, நான் சொல்றத மட்டும் கேளு, எல்லாம் சரியா போயிடும். சொல்றது அப்படியே செய்யுன்னு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப ஒரு மாசம் முன்னாடி சொல்றத கேளு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வயசு 60 வயசு அந்த அம்மாவோட பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி மண்டல் மாதிரி இருக்குது. அதுக்கு மேரேஜ் ஆகணும் அப்படி இப்படின்னு எல்லா விஷயம் சொல்லி பொறுமையா கேட்டுட்டு ஏன்னாமா நீ மாப்பிள்ளை கூட வந்திருக்குன்னு சொல்லிச்சு. சரிம்மா, மாப்பிள்ளை கேக்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாமான்ட்டு சாமியை கேளு, சாமி உத்தரவு கேளுமா, தியானம் பண்ணி கேளு, குடுனா குடுத்துருமா. குடுத்துட்டு என்ன பண்ணு, நீ சந்தோஷமா இருமா. ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருமா, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க எந்த மாற்றம் வராது. அதேதான் உங்களுக்கும், புரியுதா? நீங்க கவலைப்படுற வரைக்கும் ஒன்னும் மாறாது. ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருங்க. நீங்க இப்ப முக்கியமா நீங்க எதை நினைச்சு திரும்ப கவலைப்படுறீங்க? நம்ம வீட்டுக்காரருக்கு ஏதாவது பாதிச்சிருமா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதிச்சிருமா, அதுதான் நீங்க கவலைப்படுறீங்க. அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க கவலைப்படுறதுனால உங்க வீட்டுக்காரர் செய்யற தவறுகள்லாம் சேர்த்து நீங்க தான் உங்களுக்கு தான் அடி விடுவது. புரியுது? ஒரு பக்கம் தியானம் பண்றேங்கிறீங்க, சாமியை நம்புறீங்க, சாமி எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா வீட்டுக்காரருக்கு பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் சொல்றீங்க. அப்படிங்கும் போது இப்ப வீட்டுக்காரரு திட்டுறாரு, வீட்டுக்காரரு உங்களை கடுமையா தாக்குறாரு. அப்படிங்கும் போது திட்டுறாரு, ஏதோ பண்றாரு ஆக மொத்தம். அப்படிங்கும் போது அவரு ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப அவர் செய்யற தப்புக்கு சேர்த்து உங்களுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு அடி விழுந்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அவர் சொல்றது 100 கரெக்டா இருக்கு. இப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லன்னா நேரங்காலமே எனக்கு தன்னால காய்ச்சல் வர வைக்குது, இல்லன்னா கட்டி வர வைக்குது. அதான் சொல்றேன். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப அவரு 100 சூப்பரா கரெக்டா இருக்காரு, நீங்க 100 தப்பா இருக்குது. நீங்க செய்யறது பூராமே தப்பாவே முடியுது கடைசியில. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீ இப்ப உங்க வீட்டுக்காரர அடி உழுவ கூடாது, அவருக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க, அதை பத்தியே சுத்தமா விட்டுருங்க. நீங்க கரெக்டா இருக்கிறீங்களான்னு மட்டும் பாருங்க. நீங்க சரியா இருக்கிறோமா அப்படின்னு, நீங்க சந்தோஷமா இருக்கிறோமா, திருப்தியா இருக்கிறோமா, நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோமா, அவர் இருக்காருலாம் பாத்துக்குவாருன்னு நினைக்கிறோமா, அத மட்டும்தான் நீ பாக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும். நீயும் கவலைப்படுற வீட்டுக்காரருக்கு என்ன ஆயிடக்கூடாது, ஒண்ணுமே ஆயிடக்கூடாது, நீ அதை நினைச்சு ஏன் கவலைப்படுற? அப்ப உனக்கு தான் அடி விழுவும். இப்ப நீ சரி, நான் சொல்ற மாதிரி கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரருக்கு அடி விழுவும். புரியுதா? அப்புறம் திருப்பி எங்க வீட்டுக்காரருக்கு அடி விழக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. அவரு அவங்க ஆன்மா வேற, நான் என்னோட ஆன்மா வேற. பரம்பரா
சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுமா. உனக்கு சொல்றத கேளு. இப்ப வீட்டுக்காரருக்கு அடி விழுவும், அடி விழுந்து அவர் திருந்துவாரு. ஒரு 2 தடவை சான்ஸ் கொடுத்து பாப்பாரு, 2-3 தடவை கொடுப்பாரு. அப்பவும் நீ கரெக்டா இருக்கணும். நீ தியானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாதான் அங்க அடி விழுவோம். நீ கவலைப்பட்டு இருந்தா உனக்கு தான் அடி விழுவோம். புரியுதா உனக்கு? இப்ப இந்த பொண்ணுக்கு லைட்டா கல்லடப்பு மாதிரி இருக்குங்கய்யா. அப்புறமும் உன் பொண்ண பத்தியோ பையனை பத்தியோ உங்க வீட்டுக்கு சிந்தனையா அடியோட விட்டுரு. உனக்கு இருக்க வேண்டிய ஞாபகம் எல்லாம் கடவுளை பத்தி, கடவுளை தான் ஞாபகம் வச்சிருக்கணும். கடவுள் கூடவே, இப்ப நீ கடவுள் கூட இருக்காருன்னு சொல்றியா இல்லையா? அதெல்லாம் 24 மணி நேரம் அந்த நினைப்பதான் இருக்கிறேன். எந்த நினைப்பு? மட்டும் நான் அதான் கடவுள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதாமா அவர் நீ மறக்காம இருக்கணும். அதாம அயரா விழிப்பு நிலை. அது இருக்குது. நைட்ல கூட தூங்க முடியலங்கய்யா. அது அப்படியே. அப்புறம் நீங்க இந்த போனோ ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த போனோல இருந்து ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. அதாவது வந்து இப்ப முக்கியம் அறிந்தோ அறியாமலும் செய்த தவறான செயலுக்கு மனதார மன்னிப்பு கேக்குறேன். இந்த போனோன்னு சொல்லிட்டு நீ கடவுள் மன்னிப்பு வேற எங்கேயும் கேட்க. அதுதான் அங்கதான் கடவுள்கிட்ட தான் நான் அந்த மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். பொதுவா நான் தெரிஞ்சோ தெரியாமலும் செய்ய தவறுன்னு மன்னிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்லு. அவர் நினைச்சிட்டு மறக்காம அப்படியே வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம். இப்ப என்ன சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்னு சொன்னியா இல்லையா? என்ன செய்யறேன்னு தெரியலன்னு சொன்னியா இல்லையா? என்னால ஒண்ணுமே முடியல, எனக்கு ஊழ்வினா அது இதுன்னு முடிய மாட்டேங்குது, தோல்வியா வருது, என்னால முடியல, எனக்கு ரொம்ப புரிய என்ன செய்யறேன்னு புரியல, அத சொன்னியா இல்லையா? அதுக்குதான் அதாமா இப்ப என்ன சொன்ன, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்யறேன்னு தெரியல, எனக்கு என்ன செய்யறேன்னு புரியல, எனக்கு என்னால ஒண்ணுமே முடியல, இதானே இப்ப ஊழ்வினா அதானே? அப்ப நீ என்ன செய்யறன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நீதான் சொல்ற கடவுள் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்ப அவர் நினைச்சுட்டே இரு, நீ வேற எதையும் நினைக்காத. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதை நினைக்கிற? அவங்க எங்க வீட்டுக்காரரு அந்த பிள்ளைக்கு என்னமோ ஒண்ணு என்னைத்தானங்க திட்டுறாரு. அதுக்கு உண்மையை திட்டுறாரு? ஆமாங்க, அப்படி அவங்களுக்கு ஒண்ணு. சரி, அப்ப அவங்க திட்டுனா திட்டிட்டு போறாங்கன்னா எடுத்து உள்ளார போடாதீங்க. சரிங்க, என்னால முடிஞ்ச அளவு சாப்பாடு இதுகளை தான் நல்லபடியா செஞ்சு கொடுக்க முடியும், துணி அலச முடியும், அவங்கள வேலை ஏவாம கூட வேலை செய்ய வைக்க முடியும். அந்த புள்ள அப்படி இருந்தா அவர் டென்ஷன் நீ கூட உன் டியூட்டி என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணுங்கிற செஞ்சு அதை மட்டும் செய்யுமா. நீ எல்லாம் கடவுள் பார்த்து வருமா. நீ எல்லாமே போய் நீ தேவையில்லாத பூரா பண்ற, அதனாலதான் உனக்கு அடி விடுவது, தப்பு தப்பா செய்யற. ஆமாமா, இப்ப உனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்கானுங்க, அதனால நீ தப்பு தப்பா செய்யற. என்ன செய்ய அவங்ககிட்ட போய் கேட்டான்னு சொல்ல மாட்டானுங்க அதுக்கு மேல. அப்ப நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி யார்கிட்டயுமே நான் கேட்கலங்கய்யா, சொல்லலங்கய்யா, நானாதான் செஞ்சுக்கிறேன். நீங்க தான் என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இருமா, நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா சொல்லட்டுமா? கேட்டுக்கிறியா? வாட்ஸ்அப் போடும்போது பாத்துக்கலாம், அப்ப பேசுறதுலாம் உனக்கு வரும். ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது என்ன செய்யணும். அவங்க இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறைச்சு வச்சிரு. அவங்க வர்றாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறைச்சு வச்சிரு. அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து பாரு, சரியா? யார்ட்டையுமே காட்டக்கூடாது, யாருகிட்டயுமே 2வது நபர்கிட்டயும் செல்போனே காட்டாது, யார்கிட்டயுமே காட்டாது. யாரு எல்லாத்தையும் பாத்துட்டு அப்படியே மனசுல வச்சுட்டு வச்சுக்கோ. இப்ப நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்க. நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டையும் சொல்றேன், கவனமா கேட்டுக்க, ஓகேவா? நீ வந்து 100% சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறாமா அப்படின்னு மட்டும் செக்அப் பண்ணிக்கிட்டே இரு. நீ 100% சந்தோஷமா இருக்கணும். என் புருஷனுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவரு கஷ்டப்படக்கூடாது, இதெல்லாம் இதுக்கு நீ நினைக்கிற? நீ முடிவு செய்யறதுக்கு யாரு? நீ யாரு? நீ யாரு? கடவுள் தான் முடிவு பண்ணணும். அவர் எப்படி என்ன பண்ணணுங்கிறது அவர் முடிவு பண்ணுவாரு. நீ வந்து கடவுள்கிட்ட போய் அப்பா அவருக்கு ஒன்னும் கஷ்டம் கொடுக்காதீங்க, அவர் நல்லா இருக்கணும், இது ஏன் நீ சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியமா? சொல்லு, நீ கடவுளுக்கே நீ அறிவுரை சொல்ற, அப்படிதானே? அவர் என்ன பண்ணணும் அவர் முடிவு எடுப்பாருமா, நீ ஏமா முடிவு எடுக்கிற? அப்ப நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை, நீ 100% சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நீ செய்யணும். புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றது உன் வேலை இல்ல, அது தப்பு. 2வது, நீ வந்து 100% திருப்தியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். எப்படி திருப்தியா இருப்ப? என்ன எல்லாமே இருக்குது,
எல்லாமே இருக்குது. அப்ப உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? கடவுளே ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நான் கொஞ்சம் மேல வந்துட்டேன், கீழே இருந்தேன், பாப்பாங்க பக்கத்து வீடெல்லாம் இருந்தாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் ஏன் அப்படி அவங்களுக்காக அவங்க இப்படி இருக்காங்களே கஷ்டப்படுறாங்கன்னா, ஐயா நான் சின்ன பிள்ளையில என்னைய நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. அதெல்லாம் விடுங்கம்மா, அந்த மாதிரி இருந்ததுனால வேண்டி உடல் நலமே அப்புறம் பேசிக்கலாம். இது சொல்றத மட்டும் கேட்டுக்க. சரிங்க. சொல்றப்ப முதல்ல என்ன சொன்னேன், 100 சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டேன். சரிங்கய்யா. நான் சந்தோஷமா இருக்க போறேன், 100 எது நடந்தாலும் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன், 100 சந்தோஷமா இருக்க போறேன்னு உறுதி எடுத்துக்க. சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்குமா. வேற ஒண்ணுமே எது நடந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க. அதான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன். அதனால சந்தோஷமா இருக்கிறவனு செக்அப் பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது கவலை வரும், கவலைய வந்து சந்தோஷமா இருக்கணும் உறுதி எடுத்து சந்தோஷமா இரு. கவலை வந்தா அலோவ் பண்ணக்கூடாது. கவலை நமக்குள்ள வருது, அலோவ் பண்ணவே கூடாது. அவ்வளவுதான், இதை மட்டும் செய்ய. ரெண்டாவது, நீ 100 திருப்தியா இருக்கிறவனு செக்அப் பண்ணும். திருப்தியா இருக்கிறவன நல்லா புரிஞ்சுக்கோ. திருப்தினா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க சொல்றேன் கேட்டுக்கோ. தெளிவா 100 தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. அதாவது சிவனே உங்க கூட இருக்கிறாரு, சிவனே உங்க கூட இருக்கிறாரு. அப்ப நீ அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட. முக்கியமான விஷயம், நீ சிவனே உங்க கூட இருக்காரு, நீ அடைய வேண்டியதை அடைஞ்சிட்ட. நீ தானே சொல்ற அடிக்கடி என் கூட கடவுள் இருக்க, அதுல நீ இருக்கிறியான்னு பாத்துக்கோ. சரியா? அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்புற இருக்கிறாரு. புரியா? நம்புற பக்கத்துலயே இருக்கிறாரு, உங்க கூடவே தான் இருக்கிறாரு, தண்டுவடத்துல இருக்காரு, பக்கத்துலயே இருக்காரு. நம்புறீங்களா? அப்ப அவரை மறக்காம இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் இருக்கிறாரு திருப்தியா இருக்கணும். திருப்தியா இருக்கணும்னா என்னன்னாக்க, கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் போய் அடுத்தவங்க கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே என்னால முடியும். ஏன்னு சொன்னா கடவுளே என் கூட இருக்காரு, என்னால எல்லாம் முடியும். புரியலையா? கடவுளே என் கூட இருக்காரு, அவரோட ஒன்னா இருக்கிறேன், என்னால எல்லாமே முடியும். புரிஞ்சு போச்சு. சந்தோஷமா இரு, திருப்தியா இரு. திருப்தியாருனா என்னால எல்லாமே முடியும்ட்டு சொல்லி திருப்தியா இரு. எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நம்ம அவர் நம்பிட்டோம், அவர் இருக்கிறாரு நம்புறோம். என்னது? அவர் இருக்கிறாரு நம்பிட்டோம், எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அதுதான் நம்பிக்கை. அவர் இருக்கிறாரு, எல்லாம் பாத்துக்குவாரு. அதுதான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில 100 இருக்கணும். அந்த நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்ப ரெண்டாவது, திருப்தியா இருக்கும். என்னால எங்கூட கடவுளே இருக்கிறாரு, என்னால எல்லாமே முடியும், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே இருக்குது, குறையும் இருக்குது, நிறைய இருக்கு, எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையே இல்லை. புரியுது உங்களுக்கு? அப்ப என்ன செய்யணும்? திருப்தியா இருக்கணும். அதனால நல்லா திருப்திங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நான் திருப்தியா இருக்கிறேன், எந்த குறையும் எனக்கு இல்ல, எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ ஏற்கனவே போன் பேசும்போது சொன்னியா இல்லையா, நான் எனக்கு அமைதி இல்ல, எனக்கு அமைதி வேணும், எங்க கிடைக்கும் அமைதி? இது பைத்தியம் மாதிரி ஏமா, உனக்கு 100 அமைதியாமா இருக்கிறமா, உங்ககிட்ட அமைதி இருக்குதுமா, 100 அமைதி இருக்கு, நீ அமைதியை தேடவே வேண்டாம். புரியுதா? புரியலையா? புரியுதுங்கய்யா. அமைதியை தேடி 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 சின்ன பண்ண மாவர நீ. 100 அமைதி உங்ககிட்ட இருக்கு. புரியுதா? புரியலையா? புரியுதுங்கய்யா. அதுதான் திருப்தி. புரியுதாப்ப? உனக்கு உங்ககிட்டயே 100 அமைதி இருக்கு, உனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, சாமி கடவுள் தெய்வமே உங்க கூட இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, உனக்கு எதுவுமே தேவையே இல்லை. உங்ககிட்ட அமைதி இருக்கு, நிம்மதி இருக்கு. நிம்மதி அமைதி ரெண்டும் ஒண்ணுதான். 100 அமைதி நிம்மதியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீ இருக்கிறத விட்டுட்டு வெளியெங்கயோ எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்க. எனக்கு அமைதி வேணும், அமைதி ஒண்ணும் வேண்டாம். அவர் இருக்கா, எல்லாம் பாத்துக்குவாரு, உன் புருஷனையும் பாத்துக்குவாரு, உன் பிள்ளைங்களையும் அவர் பாத்துக்குவாரு. நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். நீ இப்ப என்ன செய்யணும் சொன்னப்ப, சந்தோஷம் 100 சந்தோஷமா இரு. 100 சுருக்கமா சொல்றேன், 100 சந்தோஷமா இரு, 100 திருப்தியா இரு. உனக்கு தேடி அலையாத அமைதி வேணும், சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம், அது வேணும், இது வேணும் தேடிக்கிட்டே இருக்காது. எல்லாமே இருக்கு, எதையுமே நீ தேட வேண்டாம். கொஞ்சம் இந்த ஒயிட் ஜாஸ் அது 30 வருஷமா வெள்ளப்படுறது இருந்துட்டே இருக்குங்கய்யா. அப்புறம் இதனாலதான் இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, கடவுள் நம்மளை இப்படி படைச்சா அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டாங்களே, இதுக்கு காரணம் நாம தானே அப்படின்னே நினைச்சு வாழ்க்கையை அப்படி கொண்டு வந்துட்டேங்கய்யா. நம்மதான் எல்லாரும் உடம்பு நலத்துக்கும் இப்பதான் ஒரு நாள் சொல்லிட்டு வரேன், கேளு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சொல்றது கேளு, எல்லாம் சரியா போயிடும்.
அது எல்லாமே 100 தான், குறைய கூடாது. 100 சந்தோஷமா இரு, 100 திருப்தியா இரு, 100 நம்பிக்கையோட இருக்கிற. சந்தோஷமா இருக்கான்னு செக்அப் பண்ணிக்க, திருப்தியா இருக்கான்னு செக்அப் பண்ணிக்க. 3வதா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு அவர் மறக்காம இருக்கணும். அவ்வளவுதான். அந்த 3 மட்டும் முக்கியமா நாம செஞ்சாகணும். கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு, தண்டுவடத்துல இருக்கிறாரு, நம்ம பக்கத்திலே இருக்காருங்கிறத மறக்காத. மறக்காம இருக்கணும். எப்பயுமே கூட இருக்கு. அது அவர் நினைச்சுட்டே இரு, அவ்வளவுதான். மறக்காம இரு. அவர் இருக்கிறாரு நினைச்சுக்க, வேற ஒண்ணும் இல்ல, கஷ்டம் இல்ல. அவர் கூட இருக்கிறாரு நினைச்சிட்டு அப்படியே இரு, மறக்காம இரு. அதுதான் அந்த அந்த இதுல அயரா விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லல, அது என்ன சொல்லுவாங்க, அயரா விழிப்பு நிலை. வேற ஒண்ணும் இல்ல, அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு இருக்கிறதா, வேற ஒண்ணு ஈஸி. நான் சொல்ற மாதிரி அவர் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் செய்யற. சரியா? அப்ப உனக்கு நேரம் கிடைக்கும் போது முக்கியமா ஒரு தியானம் பண்றீல, முக்கியமா தியானம் பண்ணும் போது நீ கடவுளாவே நீ மாறிடணும். உன்னை நீ அர்ப்பணிச்சிடணும். உன்னை நீ மறந்துடணும். உன் பிரச்சனை, உன் சந்தோஷம், கவலை, உங்க வீட்டுக்காரன், உங்க பிள்ளைங்க, என்னென்ன இருக்கு எல்லாமே நீ மறந்துடணும். பிரச்சனையும் மறந்துடும், சந்தோஷம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்துடுற. நீ மறந்துடுற, உன்னை விட்டுரு. உன்னையவே நீ மறந்துடணும். உன் பிரச்சனை எல்லாம் மறந்துடணும். அப்ப தியானம் பண்ணும் போது முக்கியமா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ற, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்றேன்னு சொல்லும் போது நீ நம்ம தான் அந்த சிவம், அதுதான் ஞானம். புரியுதா? 100 ஞானம்னா என்ன? அப்ப 100 நம்பிக்கை சொல்லிட்டேன், 100 சந்தோஷம் சொல்லிட்டேன், 100 திருப்தி சொல்லிட்டேன், 100 நம்பிக்கை எல்லாம் சொல்லிட்டேன். அப்ப 100 ஞானம்னா என்ன? சுருக்கமா ஞானம்னா என்ன? நீதான் சிவம். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சர்வம் சிவமயம். இருக்கிறது 2 தான். ஒண்ணு சிவம், இன்னொன்னு ஞானம். ஒண்ணு சிவம். குறுக்க பேசக்கூடாது. ஒண்ணு இருக்கிறது என்ன? ஒண்ணு சிவம், கடவுள் இருக்காரு. இன்னொன்னு என்ன இருக்கு? மாயா. மாயானா என்ன? பிசாசு. ஆமா, மாயைனா அது புரிஞ்சுக்க. அதாவது சிவம்ங்கிறது நிலைச்சு இருக்கு. சிவம்ங்கிறது என்னைக்குமே அது அழியாது, மாறாது, அழியாது, நிலைச்சு இருக்கு. அந்த சிவம்ங்கிறத நம்ம 2 கண்ணால பார்க்க முடியாது. இருக்கிறாரு, ஆனா கன்ஃபார்மா இருக்கிறாரு, அதுல மாற்றம் இல்ல, இருக்கிறாரு. ஆனா நம்ம 2 கண்ணால பார்க்க முடியாது. ஆனா மாயாவை பார்க்கலாம். மாயானா அது மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது, நிலை இல்லாதது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இருக்கு, மாயாங்கிறது இருக்கு. அதுக்கும் பவரும் இருக்குது. ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாயாவுக்கும் பவர் இருக்கு, சிவனுக்கும் பவர் இருக்கு. யாருக்கு பவர் அதிகம்னா சிவனுக்கு தான் பவர் அதிகம். அதையும் புரிஞ்சுக்கணும். 2 பேருக்கும் பவர் இருக்கு. இருக்கிறது 2 தாமா. ஒண்ணு சிவம் இருக்கு, இன்னொன்னு மாயான் இருக்கு. 2 பேருக்கும் பவர் இருக்கு. யாருக்கு பவர் அதிகம்னா சிவனுக்கு தான் பவர் அதிகம். நம்ம சிவன் சொல்லும் போது அந்த மாயா ஓடி போயிடும். சிவனோட ஒன்னா ஆயிட்டோம்னா, சிவனோட ஒன்னா ஆயிடும். அப்ப மாயா ஓடி போயிடும். ஆனா எப்பெல்லாம் உங்ககிட்ட மாயா வரும்? சிவனை விட்டுட்டீங்கன்னா மாயா வந்துடும் உங்ககிட்ட. நீ என்ன பண்ற? நீ சிவனையே நினைக்கல, சிவனையே மறந்துட்ட. சிவனை மறந்துட்டு உன் கவலை, உன் வீட்டுக்காரன், உன் பிள்ளைங்க இதையே நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு துன்பமா வரும். அதனாலதான் மாயா. மாயான்னா வேற ஒண்ணும் இல்ல, நிலை இல்லாம மாறிட்டே இருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் மாயாங்கிறோம். கவலை, கஷ்டம், பிரச்சனை, குழப்பம், இதுதான் குழப்பம், பயம், இதுதான் மாயா, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நீ சிவனை மறக்காம இருந்தீனா, சிவனை மறக்காம பக்கத்திலே இருக்காரு நினைச்சிட்டு இருந்தீனா, உனக்கு இந்த பயம் வராது, கவலை வராது, பிரச்சனை வராது, எதுவுமே கிட்ட வராது. ஆனா அவரை மறந்துட்டீங்கன்னா உடனே அந்த பிரச்சனை வந்துடும். சிவன் தான் நினைக்கணுமா இல்ல வேற கடவுள்? இவனை தியானம் பண்ணும் போது ஒரு மாதிரி நினைக்கணும், தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாறணும். அதாவது தியானம் பண்ணும்போது நம்ம தான் அந்த சிவம் நினைக்கணும். என்ன செய்யணும்? நம்ம சிவமே நம்ம தான். அதான் சொல்றேன், சர்வம் சிவமயம், சிவனை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படிங்கும் போது நீங்கிறது இல்ல, சிவம் மட்டும்தான் இருக்கு. சர்வம் சிவமயம் என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான் இருக்காரு, வேற எதுவுமே இல்லைங்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நீ சிவமா மாறி நம்ம தான் அந்த தியானம் பண்ணும்போது என்ன நினைக்கணும்? நம்ம தான் அந்த வானமண்டலத்துல இருக்கிற சிவம் நம்ம தான் அப்படின்னு நீ தியானம் பண்ணணும். நீ சும்மா இருக்கணும், தியானம் பண்றேன்னு நீ அப்படி நினைச்சு சும்மா இருக்கணும். நம்ம தான் சிவம் சொல்லிட்டு நீ சும்மா இருக்கு. நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது, சிந்தனை பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. சும்மா இருக்கு, அல்ல அவர் பாத்துக்குவாருன்ட்டு நீ சும்மா இருக்கணும். எல்லாமே இருக்கு, நீ எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்ட. புரியுதா? திருப்தினா நீ எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்ட. அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல.
நீ சிவனையே அடைஞ்சிட்ட, நீ அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ம், அப்ப என்ன செய்யணும்? சும்மா தானே இருக்கணும். எல்லாமே இருக்குது, எல்லாமே அடைஞ்சிட்ட, சிவனையே அடைஞ்சிட்ட, நீ சும்மா தானே இருக்கணும். ம், இப்ப புரியுதா உனக்கு? ஆ, நீ சும்மா இரு, திருப்தியா இருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாவற்றையும் அடைஞ்சிட்டு சும்மா இருக்கிற, திருப்தியா இருக்கிற, சும்மா இருக்கிற. அப்ப அந்த சும்மா இருக்கிறதுல நிலைச்சிரு, அதாம தியானம். ம், அப்ப சும்மா இருக்கனால திரும்பி என்ன ஆகும்? நீ சிவமா இருப்ப, ம், நீயே சிவமா இருப்ப, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அதுதான் முக்தி. ம், புரியுதா? இப்ப நீ சிவமா இருக்க பாத்தியா, அதுல அதுக்கு போய் மேல ஒண்ணும் இல்ல. கலந்துடுறோம். அதுதான் முக்தி. ம், அப்ப பிரபஞ்சத்தோட போய் கலந்துட்டோம்னா அதுதான். அதான் முக்தி. அப்ப வந்து ம், அந்த தியானம் அது மாதிரி இது மாதிரி தியானம் பண்ணி முடிச்சுட்டு, ம், இது மாதிரி தியானம் பண்ணி முடிச்சிடுற. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சரி, நம்ம தியானம் பண்ணி முடிச்சிட்டோம், இப்ப நம்ம சிவன் நம்ம பக்கத்திலேயே கூடவே இருக்காரு நினைச்சிட்டு அவரை மறக்காம இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய. ம், அப்ப வந்து அது மாதிரி அவரை மறக்காம இருந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிற, சந்தோஷமா 100 சந்தோஷமா இருக்க, திருப்தியா இருக்கிற, அவர் பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் செய்யற. ம், அப்ப வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை வந்தால் ஆ, யாராவது உன்னை அவமானப்படுத்தணும், யாராவது உன்னை திட்டுறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க ம், அப்படின்னு சொன்னா அந்த அவமானப்படுத்துறதே எடுத்துக்கவே கூடாதுமா. நீ ஆ, எடுத்து காதுல படக்கூடாது. அப்படியே விட்டுரு போட்டா, நீ எடுத்துக்கவே வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு ஒரு பவர் கிடைச்சிருது. பவர் இருக்கும்போது ஒரு பக்குவம். அப்ப நீ எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நீ சந்தோஷமா இருக்க, திருப்தியா இருக்க, உன் கூட அவரே இருக்கு, அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு கவலை வருது, ஒரு அவமானப்படுத்துறாங்க, ஒரு பயம் வருது, இதெல்லாம் நீ எடுத்துக்கவே முடியும். எந்த பயத்தையும் எடுத்துக்க மாட்ட, எந்த கவலையும் எடுத்துக்க மாட்ட. யாராவது அவமானப்படுத்துறாங்க, அப்புறம் கண்டபடி திட்டுறாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்கன்னா அது நீ எடுத்துக்கவே மாட்ட. புரியுதா? ம், அப்ப என்ன ஆகும்னா, அந்த அவங்க திட்டுறாங்கல்ல கடுமையா, ம், அது வந்து உடனே சருன்னு அவங்களே போய் படாரம் அடிச்சிடும். ஆ, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். ம், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு உன்னை திட்டவே மாட்டாங்கம்மா. ஆ, இப்ப புரியுதா உனக்கு? ம். அது ரத்தத்தோட கலந்துருக்குங்க. அப்படியே டகார் டகார்னு 5 நிமிஷம் தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருமா இருக்கோம். ஒரு இருமா செகண்ட்ல என்னைதான் இருமா அப்படி குறுக்க செஞ்சிருவாங்க. குறுக்க பேச. அப்படி நீ ஒருவேளை அந்த மாதிரி அவங்கள தாக்கிருமேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாலோ, ம், ம். அவங்கள தாக்க போகும்போது குறுக்க போய் நீ போய் நின்ன ஓ, குறுக்காட்டிட்டு போய் நின்னா உன்னைதான் அடிக்கும். ஆ, உன்னை அடிச்சுதுன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. ம், ம். பரவாயில்லையா? அவங்க கஷ்டத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். இல்லம்மா, அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கம்மா. ம், ம், அவங்கள திருத்தவும் முடியாது, ம். அவங்க திருந்தவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீ குறுக்க போய் நின்றுட்டு இருந்தா உனக்கு தான் அடி விழுவும். ஓ, ஆ, அவங்க சரி. தவறுகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. துணிகரமா தைரியமா அக்கிரமம் செய்வாங்க, தவறுகளை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ம். நீ குறுக்க செஞ்சுட்டு போய் நின்னுட்டு அவங்கள ஒண்ணும் செய்யாதான்னு இப்ப அதாங்க எனக்கு குறுக்க இதுல வந்து எனக்கு வந்து இருமா கொஞ்சம் அதாவது மூச்சு பயிற்சி மட்டும் கொடுங்கய்யா. ம். பரம்பரை. நான் என்ன சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. நீ குறுக்க போய் நின்னு அவங்க அக்கிரமம் செய்வாங்க, அவங்களுக்கு அடி விழுவறதுக்கு சரணு போவோம். நீ குறுக்க போய் நின்னா உனக்கு தான் அந்த அடி வாங்கிட்டு வர. பௌர்ணமி அன்னைக்கு கூட கறி எடுப்பேங்கிறாங்கய்யா. அப்ப நம்ம பரம்பரை எடுக்காதன்னு சொன்னா சண்டை வந்துருதுங்கய்யா. பரம்பரை அதாவது சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், அப்புறம் நீ நீட்டிக்கிட்டு போற. ஆ, உனக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீ அது ஆ, நின்னுக்கா, நீ சரிங்க. சந்தோஷமா இருந்து பாட்டுக்கு. எல்லாம் நான் நோட் உனக்கு பண்ணிட்டேன்யா. உனக்கு கணவன் மட்டும் இல்ல, யார் வந்து உன்னை கிராஸ் பண்ணாலும் சரி ம், அவங்களுக்கு தான் அடி விழுவும், உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதே மாதிரி இந்த ஊழ்வினை சொன்ன ஊழ்வினை, ஆ, அது நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஊழ்வினை ஒன்னும் செய்யாது உன்னைய. சரிங்கய்யா. புரியுதா? உனக்கு ஊழ்வினை ஒன்னும் செய்யாது, பயப்படாத. உனக்கு ஊழ்வினை ஒண்ணுமே செய்யாது. ம். புரியுதா? உனக்கு பயமுறுத்தும். உனக்கு வந்து பிரச்சனை வரலாமா, ஊழ்வினை வரலாமான்னு உனக்கு பயமுறுத்திட்டே இருக்கும். தள்ளி அந்த பக்கம் நான் நின்னுட்டு இந்த கட்டி வந்து இப்ப 10 நாள் அவஸ்தைப்படுறேன். நீ எது வேணாலும் வந்துட்டு போ, நான் எனக்குள்ள இறைவன் இருக்கான் பாத்துக்குருவாரு, அப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல, அதுக்கு முயற்சி எடு, சரி பண்றதுக்கான முயற்சி எடு. நீ அதை எடுத்துட்டு தான் இருக்கையா. இல்ல நான் சொல்ற மாதிரி முதல்ல பண்ணு. இதை பண்ணிட்டு அப்புறம் முயற்சி எடுத்தீங்கன்னா உனக்கு உடனே சரியா போயிடும். சரிங்க. ஒரு தடவை எனக்கு நானே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்து 3 தடவை உருண்டு முகம், கை, கால் எல்லாம் காயமாயிருச்சு. சரிங்க. உடனே எந்திரிச்சு நிக்கிறேன், நின்னுட்டு அப்படி சிரிச்சுட்டு இதெல்லாம் சாதாரண ஒண்ணுமே இல்ல அப்படின்னு, இதெல்லாம் சாதாரண ஒண்ணுமே, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. உடனே ஒரு 2 நாள்லயே சரியாயிடுச்சு. இதெல்லாம் சாதாரண நினைச்சுக்கோ, அதுக்கு ஒரு முயற்சி எடு, சரியா போயிடும். அவ்வளவுதான். சாதாரண நினைக்கணும், பெருசா நினைச்சுக்க வேண்டாம், சாதாரண நினைச்சுக்க. இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி செய்ய, உனக்கு எந்த பிரச்சனையும் ஊழ்வினைலாம் வராது. இத விட்டுட்டேன்னு சொன்னா, நான் சொல்றத விட்டுட்டேன்னு சொன்னா 100 பாயிண்ட் இதை விட்டுட்டேன்னு சொன்னா, இதை விட்டுட்டீங்கன்னா உனக்கு ஊழ்வினை வந்து உனக்கு தாக்கிக்கிட்டு தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி செய்ய, ஊழ்வினை எல்லாம் வராது.
அதாவது சரிங்க. அது வரல உன்னை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அவங்களால முடியாது. அது மாதிரி ஒரு ஆமாங்க. ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி பயமுறுத்தும், மிரட்டும். ஆனா ம். அது கிட்ட வராது, அப்படியே ஓடி போயிடும். அது எப்படிங்கய்யா சொல்றீங்க? அதான் நீ, அதாவதுமா உன்னை கொஞ்சம் கொஞ்சம். இருமா, ஆ. நீ பயமுறுத்துதுல, உனக்கு வரலாம் பிரச்சனை வரலாமோன்னு உனக்கு பயமா இருக்குல்ல மனசுல. ஆ. அப்ப வந்து நீ தைரியமா இருக்கணும், 100 தைரியமா இருக்கணும். அவரு ஆ. பக்கத்துல இருக்காரு பாரு, கடவுள் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி நீ தைரியமா இருக்கணும், பயப்படவே கூடாது. ம். எல்லாரும் பார்த்து வரட்டு, நீ தைரியமா 100 தைரியமா இருக்கணும். அப்படி ம். இருந்தீனா எதுவுமே உன் கிட்ட வராது, மாயாவும் வராது, ம். மாயாவும் வராது, உனக்கு ஊழ்வினையும் வராது, எந்த பிரச்சனையும் உங்ககிட்டயே வராதுமா. ம். ம். அப்படிதாம்மா நான்லாம் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி சரிங்க. இருந்துகிட்டு தான் இப்ப 10 மாசமா சரி. வெற்றிகரமா இந்த யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கய்யா. எல்லாத்துடைய இப்பெல்லாம் பிரச்சனைக்கும் யாரும் ரொம்ப நேரம்லாம் இப்பெல்லாம் பேச மாட்டாங்கய்யா. அதாம்மா, கண்டிப்பா. அதான் வந்து ம். 10 மாசம் வந்து யூடியூப் பண்ணி எல்லா அனைவருடைய பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வு ஓ. சொல்லிட்டு இருக்கேன். உன் சரிங்க. பிரச்சனைய வந்து அதுக்கும் தீர்வு சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து குறுக்க குறுக்க பேசுற, ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. எதை ஆமாங்க. செய்யக்கூடாதோ ஆ. எதை செய்யணுமோ அதை விட்டுற, ஆ. செய்யக்கூடாது பூரா பண்ணிட்டு இருக்க. ஆ. ஆ. அடுத்தவங்களுக்கு எல்லாம் போய் யாருக்கும் அறிவுரை சொல்லாத, யாரும் திருந்த மாட்டாங்க. ம். நீ நீ கரெக்டா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பிரச்சனை வராது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா வரும்போதே வெட்டுப்பட்டு விழுந்துருவாங்க அவங்களாவே. நீ சார்பாரு, நீ ம். சார்பா, நீ பாட்டுக்கிரு. யாரா வந்து ம். மோதினா வெட்டுப்பட்டு விழுவிட்டோம். இல்லங்க, என்னை எங்க வீட்டுக்காரர் அடிச்சு போட்டு, என்னோட என்னோட ராசி வந்து பாம்பு ராசிங்க. இருமா அது இருமா, அது நான் இவர் சொல்ற மாதிரி அடிச்சிட்டு செய்ய. ரொம்ப இருமா கஷ்டமெல்லாம் பட்டிருக்காங்கய்யா. இருமா, நான் ம். சொல்ற மாதிரி செய்ய. இதுக்கப்புறம் ம். உங்க வீட்டுக்காரரு உன்னை திட்ட மாட்டாரு, உன்னை அடிக்க மாட்டாருமா, அவ்வளவுதாம்மா. சரிங்கய்யா. சரிங்க. நான் சொன்ன மாதிரி செய்யி. நான் சொல்ற ஃபார்முலாவை நான் இப்ப வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன். நான் நல்லா சரிங்க. கேட்டு அதே மாதிரி கரெக்டா பண்ணு. உங்க சரிங்க. வீட்டுக்காரரு திட்டவே மாட்டாரு, அதுக்கப்புறம் உன்னை நினைக்கவே மாட்டாருமா. ம். சொல்றாங்களா, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. அது மாதிரி உங்க வீட்டுக்காரரு சத்தம்லாம் அப்படியே கப்பு. இருக்கட்டும். எனக்கு அதான் வேணும் உலகத்துல. இன்னும் எதுவுமே வேண்டாம். வீட்டுக்காரரு இறைவன் நினைச்சா போதும். நிறைய சொல்றத கஷ்டப்பட்டிருக்கேன். அவரை கேளு. நினைச்சா. உங்க வீட்டுக்காரரு வாயே திறக்க மாட்டாரு, உன்னை நினைக்கவே மாட்டாருமா. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு, ம். சத்தம் இல்லாம இருப்பாரு. நான் இனி சத்தம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல கழுத்துக்குள்ள வந்து கைய அப்படியே நீட்டி குத்திடுவாரு. டகார் டகார்னு. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் ம். எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீ சரியா இருமா. நீ நான் சரியா இருக்கணும். இந்த நீ ஃபுல்லா சரியா இல்ல. நானு இரு, எடுத்துக்கிட்டு நீ இருக்கணும். வேற எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, எதை செய்யணுமோ அதை செய்யல. ம். நான் என்ன சொன்னேன், சந்தோஷமா இரு, திருப்தியா இரு, கடவுள் மறக்காம நீ உன் வேலையை மட்டும் செய். அவர் ம். கடவுளை மறக்காம வந்துட்டு உன் வேலையை சந்தோஷமா எல்லா வேலையும் செய், சந்தோஷமா ம். தூங்கு. ம். சந்தோஷமா வேலை செய்யற, சந்தோஷமா தூங்குற, கடவுளை ம். மறக்காம இருக்க, அவர் கூட அவர் தியானம் பண்ற, அவர் நினைச்சிட்டு அப்படியே நீ ம். அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. ம். எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட வராதுமா. அப்படியே ம். வந்தாலும் அவங்க டப்புன்னு வெட்டுப்பட்டு அடி விழுந்துரும். ம். அப்புறம் எப்படி வருவாங்க? அவதான் செம்மையா ஒரு அடி விழுந்துனா அப்புறம் வருவாங்களா, பேசுவாங்களா? ம். எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் ம். அலறி அடிச்சுட்டு எல்லாம் ஓடியே போயிரும், தலைதறிக்க ஓடி போயிருவாங்க எல்லாம். ம். உங்ககிட்ட பிரச்சனையே வராதுமா. ஓகேவா? ம். சரிங்கய்யா. சரி, நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன், போனை கட் சரிங்க. பண்றேன், வச்சிரு. சரிங்க. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ, வச்சிரு. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. லைக் போட மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து நண்பர்களே, ஒரு சில நண்பர்கள் 4 மாதம் 4 மந்த்ஸ் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூ. 100 காணிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஒன்றும் கொடுக்கல. அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அது மாதிரி யாராவது இருந்தால் உங்களுடைய காணிக்கையை மறக்காமல் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பிரியமான இனிய நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்ருங்க. ஒரே ஒரு லைக்கு. நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும், திரும்ப திரும்ப காட்டும், இல்லைன்னா காட்டாது. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.